சொல்லுங்க. என்ன இது தொந்தரவு உங்களுக்கு? நடந்தா என்னமோ நடந்த ஒரு மாரி இருக்கு. கர்ப்பப்பை இறங்குன மாரி ஃபீல் பண்றேன் மேடம். சரி, ஓகே. இப்போ நெறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பை இறங்கியிருக்கு, சிறுநீர் பை இறங்கியிருக்கு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நெறைய பேருக்கு வந்து வர ஆரம்பிக்குது. நெறைய பெண்கள் வந்து வெயிட் தூக்குற ஒர்க் பார்க்குறாங்க. ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய நெறைய வேலைகள் வந்து செய்றாங்க. அந்த மாதிரி அ ஆப்ரேஷனுக்கு அப்புறமாவோ, இல்ல ஆஃப்டர் டெலிவரியோ அந்த மாரி சடனா வெயிட் தூக்குறாங்க. இல்ல வந்து ரொம்ப அதிகமா வேலைகள் அதிகமா பண்றாங்க அப்டின்னா, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒர்க் பண்றவங்களுக்கு நெறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை வந்து இறங்க ஆரம்பிக்குது. எப்பவுமே ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு குறிப்பா வந்து 6 மாதமாவது ஒரு ரெஸ்ட் வந்து குடுக்கணும். ரெஸ்ட் இல்லாம அவங்க உடனே வந்து ஒர்க் பண்ண போறாங்க. உடனே வெயிட்லாம் அதிகமா தூக்கி வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்டின்னா, கர்ப்பப்பை வந்து இறங்க ஆரம்பிக்கும். இதுல ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. நெறைய பேருக்கு கர்ப்பப்பை இறங்கி இருக்கிறதே தெரியாது. முதல்ல மைல்டான ஒரு ஸ்டேஜஸ்ல யூரின் போம்போது, இது மாரி மோஷன் போம்போது மைல்டா ஒரு பல்ஜ் மட்டும் வெளியில வந்துட்டு போற மாதிரி இருக்கும். முட்டிட்டு இருக்க மாதிரி மட்டும் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அது பெருசா ஒண்ணும் ஒரு பாதிப்ப வந்து குடுக்காது. யூரின் போம்போது டிஃபரன்சஸ் எதுவும் வந்து தெரியாது. இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து உள்ள போயிடும். மோஷன் போம்போதோ, இல்ல யூரின் போம்போதோ வெளியில வரும் கர்ப்பப்பை. ஆட்டோமேட்டிக்கா அந்த பல்ஜ் வெளில வந்துட்டு, அது தெரியறதுக்கு முன்னாடியே உள்ள போயிடும். 3 ஸ்டேஜ்ல தான் பார்த்தீங்கன்னா, அந்த நடக்கும்போது வந்து டிஃபரன்ஸ் தெரியிறது. வெளியில வந்திருக்க கர்ப்பப்பைய வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவலா நம்ம கை வச்சு உள்ள தள்ளுனா மட்டும் தான் உள்ள போகும். இது ரொம்ப 3 ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். நெறைய பெண்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் வரைக்குமே கர்ப்பப்பை இறங்கி இருக்கிறது தெரியிறதே இல்ல. அவங்களுக்கு மோஷன் டைட்னஸ் வரும்போதோ, இல்ல யூரின்ல வந்து பிரச்சனைகள் வரும்போது, யூரின் ஃப்ரீக்வன்சி நெறைய பேருக்கு இருக்கும். அடிக்கடி யூரின் வர ஃபீல் இருக்கும். யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் அந்த கர்ப்பப்பை இறங்கியிருக்க விஷயமே தெரியும். ஸ்கேன் பண்ணும்போது இறங்கியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது 3 ஸ்டேஜ் வந்து கடந்துரும். அந்த மாதிரி இருக்கும்போது, மேனுவலா உள்ள தள்ளும்போது தான் உள்ள போகும். இதுவே 4த் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் வெளியில சொல்ல முடியாம, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு நெறைய பெண்கள் இந்த அதோடயே வந்து வேலைகள்லாம் பார்ப்பாங்க. வெயிட்லாம் தூக்குவாங்க. அந்த மாரி இருக்கு அப்டின்னா, 4த் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும். வெளியில வந்த கர்ப்பப்பை வெளியிலே தான் இருக்கும். நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது தாம்மா அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றது தெரிய வரும். பக்கத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல நேர்ல போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. டாக்டர் முறையா பரிசோதனை பண்ணி, உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இதுக்கு மருந்துகள் வந்து குடுத்து சரி பண்ண முடியுமான்றத பார்த்து, அதற்கான சிகிச்சைகள் குடுப்பாங்க. நேர்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயுமே இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நேர்ல வந்து எடுத்துக்கலாம்.